அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட நேம் பாபு ஃப்ரம் சேலம். பாபு சொல்லுங்க. பாபு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீ நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன் பாபு. சொல்லுங்க, எப்படி இருக்கு ஊரெல்லாம்? சேலம் ஒரு 3 hours செம்ம மழைங்க மேடம். மழையா? ஆமா, சரியான மழை. ஓ, செம ஜாலிங்க. அப்போ மழைன்னா ஆமா. எப்படி அந்த ஏற்காடு சைடுல இருக்கீங்களா நீங்க? அடிவாரம் மேம். அடிவாரம் தான். ஓகே ஓகே. இன்னும் நல்லா இருக்கும்ல அங்க? செம்ம. அங்க ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்திருக்கீங்களா மேடம்? வந்திருக்கேங்க. நிறைய ஷூட்ஸ்க்கு வந்திருக்கேன். அங்க அடிவாரத்துல தான் பேசுறேன். ஏற்காடு அடிவாரத்துல தான் பேசுறேன். ஓகே ஓகேங்க. ரொம்ப நல்ல நல்ல ஊரும் கூட இல்ல? மக்கள்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆமா மேடம், கண்டிப்பா. எங்க என்டையர் சினிமா ஃபீல்ட் மாடர்ன் தியேட்டர்ஸ் அங்கதான் இருக்கு. ஓகேங்க ஓகேங்க. அங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 சிஎம்ஸ் அங்க வந்துட்டு போன இடம் மேடம் இங்க. ஆமா ஆமா. ரொம்ப ரொம்ப நல்ல ஊரும் கூட, நல்ல மனிதர்களும் கூட, பாசமான மனிதர்கள் அங்க இருக்காங்க. சரிங்க, சொல்லுங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. ஒன்று மேடம், எனக்கு ஆக்சுவலி நான் பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். சரிங்க. எனக்கு என்னன்னா எனக்குலாம் நிறைய அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துட்டே இருக்கு. ஓகே, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 29. கைப்பழக்கம் உண்டா? அந்த மாதிரி எல்லாம் வர மாட்டேங்குது மேடம். எனக்கு என்னன்னா வருதுங்க மேடம். பட் ஆனா அந்த ஒரு மோட்டிவேஷன் ஆஸ்பத்திரி நிறைய தாழ்வு மனப்பான்மை வருது. நம்ம இப்படி இருக்கிறதுனால நமக்கு யாரும் ஒண்ணு தர மாட்டாங்க, நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப அழகா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப அப்படி அந்த மாதிரி ஒரு இது வருது மேடம். ஓகே ஓகே. இருக்கறனால நமக்கு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்குலாம் அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துட்டே இருக்கு மேடம். அதனால நான் இந்த பழக்கமெல்லாம் தெரியாது மேடம். ஓகே ஓகே. நிறைய வேற ஒரு விஷயத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் மேடம். இந்த ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி அந்த மன வருத்தத்திலே ஒரு நாளைக்கு 3 சிகரெட் 4 சிகரெட் அந்த மாதிரி. ரொம்ப தவறான விஷயங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்மோக் ட்ரிங்க் ஏதாவது இருந்ததுன்னா விட்டுருங்க. இல்ல மேடம், நான் அவரு டாக்டர்கிட்ட கேக்குறது அதான் மேடம். நான் எனக்கு இந்த மாதிரி வரது அந்த தாழ்வு மனப்பான்மை நான் அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும்? நிச்சயமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். அண்ட் ஐ திங்க் இப்போ நம்ம 2 பேரும் நல்லா தானே பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வர வேண்டிய அவசியமே இல்லை. சரி, நீங்களும் ஒரு நல்ல மனிதர், நானும் உங்ககிட்ட தாராளமா பேசுறேன். ஒரு பெண், அதுவும் செக்ஸ் பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த நேரத்துல உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்ததா எனக்கு தெரியவே இல்லை. அது நீங்களா நினைச்சுக்கிறது தானோ அப்படின்னு தோணுது எனக்கு. எல்லாமே எல்லாம் கூட ஒர்க் பண்றாங்க. அவங்கவுங்க எல்லாம் ஒரு பயம் இருக்குது. ஒரு பொண்ணை போய் எப்படி அப்ரோச் பண்றது, அவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ, இல்ல பசங்க கிட்ட பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லையா? சோ நிச்சயமா இதுக்குண்டான தீர்வு டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தாழ்வு மனப்பான்மை, இந்த தாழ்வு மனப்பான்மையாலேயே ஸ்மோக் பண்றதா சொல்றாரு. சோ இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? தாழ்வு மனப்பான்மை அத ஒரு காரணம் காட்டக்கூடாது. ஸ்மோக்குக்கு, ட்ரிங்குக்கு, அந்த பாக்கு போடுற பழக்கத்துக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை கொண்டாந்து இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதெல்லாம் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா இதெல்லாம் கட் பண்ணி ரிலீஃப் ஆகணும். சரி, இவருடைய தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தாழ்வு மனப்பான்மை உடனே மேரேஜ் ஆனா மாறிடும். அதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது டாக்டர் சொல்றாரு. சோ ஏற்காடுல வேற இருக்கீங்க, குளிரும், கொஞ்சம் கட்டி அணைச்சிக்க, கூட இன்னொரு பேரை சேர்த்துக்கோங்க அப்படிங்கறதான் டாக்டரோட அட்வைஸ். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். இன்னைக்கு யாருமே டிவி வால்யூம் வைக்காம ரொம்ப அமைதியா பேசுறாங்களேன்னு பார்த்து வந்துட்டாங்க நேயர். உங்க டிவி வால்யூம் மியூட்ல வச்சிருங்க சார். ஹலோ ஹலோ, உங்க டிவி வால்யூம் மியூட்ல வைங்க சார். மிரட்டாதீங்க சார், நான் பாவம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, இப்ப என்ன ஹலோ ஹலோன்னு கத்த வச்சிட்டீங்களே. எப்படி மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, உங்க பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். வேலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? நரேன். ஓ, நரேன் பேசுறீங்களா? சரி, சொல்லுங்க நரேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் நரேன்.
மேடம் எனக்கு சின்ன டவுட்டு. சரி மேடம் நம்ம இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் உறவு பண்றாங்கல்ல, ஆமா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சில பேரு. ஃபர்ஸ்ட் டைம் உடல் உறவு பண்ண முடியாது சொல்றாங்க. ஆமா சரி ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம். ஓகே வயசு என்ன ஆகுது? 26. 26 ஆகுது. ஓகே ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுன்றாங்க. திரும்பி ஆகுறதுக்கா? என்னது திரும்பி ஆகுறதுக்கு? செகண்ட் டைம் உடல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண முடியாதுன்றாங்க. அது திரும்ப செகண்ட் டைம் பண்ணனா வந்து ரொம்ப டைம் எடுக்குன்றாங்க. அது வந்து சீக்கிரம் பண்ணணும், அது மாதிரி திரும்ப சீக்கிரம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அதுக்கு என்ன உணவு சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஏதாவது? ஓகே 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 கேக்கலாம். ஏதோ ஆளை பக்கத்துல ரெடியா வச்சுட்டு கேக்குற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி தவறு எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க. சரி டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அதாவது மேரேஜ் ஆன உடனே புதுசில் எப்போதுமே மேரேஜ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பல கனவுகளோடு இருப்போம். அதுக்கு ஒழுங்காக அமைஞ்சிடாது. ஏன்னா அந்த கூச்சம் பயம் திடுக்கம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கும் போது இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது போக 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 மாறிடும். இது வந்து மேரேஜ் ஆன புதுசில் 2-3 பையன் இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நாளடைவில் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துருவார். எப்போதுமே ஒரு முறை உடலுறவு வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷமா 2 பேருக்கும் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்துடணும். 2வது முறை 3வது முறைங்கிறதெல்லாம் முடிஞ்ச வரை தவிர்க்கணும். நம்ம மேரேஜ் ஆன புதுசுல மட்டும் இருக்கலாம், தப்பு கிடையாது. உழவுகள்னு இது மாதிரி உள்ளவங்களுக்கு செய்யணும்னா நம்ம இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேரேஜ் ஆன புதுசுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்ட பிறகு செகண்ட் டைம்க்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குமா அப்படிங்கறது அவர் கேக்குற கேள்வி. அதாவது விந்து ஃபர்ஸ்ட் வெளியேறிடும். ஒரு சிலர் இன்டர்கோர்ஸே பண்ண மாட்டாங்க, கட்டிப்பிடிச்சு போறே போதா ஆர்வம், அது ஆர்வத்தால வெளியேறிடும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கேப் விட்டு தான் திருப்பி அதை ஆசுவாசப்படுத்திட்டு ஆமா அதுக்கு பிறகு நம்ம தயாராகணும். அப்படி தயாராகும் போது நார்மலுக்கு வந்துடும். இதையே ஃபாலோ பண்ணக்கூடாது. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணாத அந்த புதுசுல மட்டும்தான் அந்த ட்ரபிள் இருக்கணும். அதுக்கு பிறகு நார்மலுக்கு கொண்டாந்துடணும். சரி வேற ஒண்ணும் இல்லை. எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மேடம் ஜெகன் பேசுறேன், திருநெல்வேலில இருந்து. ஓ திருநெல்வேலி ஜெகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க ஜெகன். ஒரு டவுட் மேடம். ஒரே ஒரு டவுட்டாங்க, சொல்லுங்க. ஆமா, பாக்குறதுக்கு வந்துட்டு எங்க மாமா தாய் மாமாவோட ரிசல்ட்ஸ்ல எனக்கு இருக்கும். சரிங்க, கொஞ்சம் வந்து இருங்க இருங்க இருங்க, நான் இங்கேதான் இருக்க போறேன், டாக்டர் இங்கேதான் இருக்க போறாரு, யாரும் வந்து ஓடி போறது இல்ல, பொறுமையா கேளுங்க. ஏதோ ஃபாஸ்டா ட்ரெயினை போய் பிடிக்கிற மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க. சின்ன வயசுல எங்க மாமா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நான் இப்ப இருக்கிறேன். ஓகேங்க. எங்க மாமாவுக்கு வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. சரிங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு இப்ப அவங்களுக்கு 8 வயசு. ஆனா ஒரு 3 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில தான் அவன் இருப்பான். ஓகேங்க. எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து எங்க மாமா பாத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு பருவம் வந்ததுன்னா அதே ஏஜ்ல தான் எனக்கு வரும். ஃபுல் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா என்னோட ஃபியூச்சர் அப்படி தான் இருக்குமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் குழந்தை அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கறது இல்லையா? ஓகேங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம் இது குறித்து. டாக்டர் சொல்லுங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது. ஓகே. ஆமா, இது வேற மாதிரி நோய்களா இருந்தா நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா பரம்பரையில சுகர் இருக்கா அப்படின்ட்டு. இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் அது அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு, அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது சாத்தியம். அதை நினைச்சு அவர் சொல்றதும் பாத்தீங்கன்னா வந்து பருவ வரது முதல் கொண்டு நோட்டீஸ் பண்றாரு. பருவ எல்லாருக்குமே வரும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல பருவ வரும், அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மாறி. இல்ல அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து தன்னுடைய மாமாக்கு இருந்த மாதிரி எந்த வயசுல எப்போ எப்படி பருவ வந்ததோ அதே மாதிரி எனக்கு அதே வயசுல இப்போ அதே மாதிரி பருவல இருந்து எல்லாமே அவருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்குங்கிறாரு. இது வந்து ஜஸ்ட் அவருடைய மன ரீதியா வந்து நினைச்சுக்கிறாரா இல்ல வந்து இல்ல மன ரீதியானதுதான். பருவ வர்றது பருவ வயசுலதான் வரும். ஓகே, அதுக்குதான் பருவன்னு பேரு. புரியுதுங்களா? அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அது மாறிடும். அது அவருக்கு இல்ல, அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும். இவருக்கு நாளைக்கு பிறக்க போறது குழந்தைங்க கூட ஒரு குறிப்பிட்ட அந்த பருவம் வரும்போது பருவம் வரும். ஆனா பருவம் மென்ஷன் பண்ணி அவருக்கு மாதிரியே நமக்கு இருக்குன்றத மன ரீதியான ஒரு ஃபீலை விட்டுறணும், பயத்தை விட்டுறணும். இவர் நல்லபடியா மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்ல அழகான குழந்தைகளை பெற்று நல்ல ஆரோக்கியமா இருப்பாரு. அதையே அவர் மைண்ட்ல கொண்டு வரட்டும். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தனது நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். டாக்டர் ஹலோ வணக்கம். ஹலோ
வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துக்குமார் மேடம். முத்துக்குமார். ஆமா மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க முத்துக்குமார்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓ, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ரெகுலரா கால் பண்றீங்க. கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப பாசக்கார பசங்களா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே தமிழ பாசமா தான் இருப்பா. ஓகே ஓகேங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன். ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. உங்க மேலே எனக்கு ரொம்ப பாசமா. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய பாசத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணா. சொல்லுங்க. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பின்ன என்னங்க, உங்களை அண்ணா கூப்பிடாம அத்தான் நான் கூப்பிட முடியும்? ஐயோ, நான் ரொம்ப சின்ன பையன். சரி சொல்லுங்க. சரி, தம்பின்னு கூப்பிடுற அப்போ. அதோட ரொம்ப சரி சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 8 வருஷமா கைப்பழக்கம் இருக்கு. ஓகே, 2 வருஷமா 8 வருஷமா? 8 years. ஓகே, வண்டியில தான் 8 போட சொன்னாங்கன்னா நீங்க வந்து வாழ்க்கையிலயும் ஒரு 8 போட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் அந்த வயசுல வந்துருச்சு. ஓகே, இப்ப என்ன வயசாக அத சொல்லுங்க. இப்போ 25 ஆகுது. 25 ஆகுது. 17 yearsல இருந்து இந்த பழக்கம் இருக்கு. சரி, இதுக்கான ஒரு தீர்வு தெரிஞ்சுக்கலாமே கால் பண்ணேன். தாராளமா. ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை வந்து கைப்பழக்கத்துல ஈடுபடுவீங்க? வாரத்துக்கு மேக்ஸிமம் 1 time 2 time. ஓகே, வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 நாள்? ஓகே ஃபைன். நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. வாரத்துக்கு 1 முறை 2 முறைங்கிறது இன்னும் கொஞ்சம் கேப் விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய பாவமா நினைக்க வேணாம். அந்த வயசுல எல்லாருமே ஏற்படக்கூடிய ஒண்ணுதான். 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை இப்படி மாத்தி கொண்டாந்தெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் அவருக்கு மேரேஜ் ஆயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால இவர் ஸ்டேஜுக்கு பாதிப்பு வந்துடாது. முதல்ல சொன்னார் பாருங்க, ஒரு நாளைக்கு 3 4 பயணம் 5 6 பயணம்னு சொன்னார் பாருங்க, 6 7 பயணம்ட்டு. அது மாதிரி போறதெல்லாம் அது என்ன வண்டின்னு, ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஹெவி ஸ்பீட். அது மாதிரிலாம் போறது வந்து எங்கன்னா போய் மூட்டிக்கும், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மதன். மதன். ஆமா. என்ன மதன், மன்மதனா பேசுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப அமைதி மதனா பேசுறீங்க. மன்மதன் தான் பேசலான்னு பார்த்தேன் மேடம், பட் கொஞ்சம் மதனாவே பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மதனாவே பேச வேண்டிய நிலைமைங்க ஆகுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 10th படிக்கிறதுல இருந்து கைப்பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன வயசு ஆகுதுங்க? இப்போ 27. 27. ஓகே, சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 3 இல்ல 4 டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். 6 months வந்துட்டான். ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 2 weeks பிஃபோர் பாத்தீங்கன்னா எந்த விரைப்பு தன்மையுமே இல்ல. புரியல? விரைப்பு தன்மையே இல்ல. விரைப்பு தன்மையே இல்ல. ஓகே. ஆமா. சோ அதான் ஒரு 1 week அப்படி இருந்துச்சு. திரும்ப பாத்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் இப்போ விரைப்பு தன்மை வருது. ஆனா அந்த அளவு இல்ல. ஓகே. இது மட்டும் இல்லாம என்னோட ஆன்குள் பாத்தீங்கன்னா ஒரு சைடா அப்படியே வளைஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சைடா வளைஞ்சிட்டு இருக்கு. சரி சரிங்க. சோ இதுதான் என்ன, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம். நிச்சயமா நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமே வந்து டாக்டர் சொல்ல அட்வைஸ்லாம் எடுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரமே நீங்க மன்மதனா மாறிடுவீங்க. ஓகே, டோன்ட் வரி. கண்டிப்பா மேடம், மன்மதனா மாறிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். நிச்சயமா சீக்கிரமே திருமணம் முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. அதான் மன்மதனுக்கு உண்டான அழகு. சரி டாக்டர் சொல்லுங்க. பெண்டா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை தூக்கி ஓரங்கட்டி வச்சிருங்க. 1. 2வது கைப்பழக்கம் தவறுங்கிறது தெரிஞ்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது இப்ப விரைப்பு தன்மை சில நேரத்துல ஏற்படுது, சில நேரத்துல ஏற்படல. இதை இனிமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். கூடிய விரைவில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயார் அப்படிங்கிற உணவுகள்ல சாதாரணமா இது மாதிரி உள்ளவங்க அந்த இதையும் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக வெண்டைக்காய் அடிக்கடி பச்சையா கூட சாப்பிடலாம். கேரட்டு, வெண்டைக்காய் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், அந்த ஒயிட் ஆனியன் இருக்கும், அது இதெல்லாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டாலே இந்த எனர்ஜியை திரும்பி பெற்றுக்கொள்ளும். வேற ஒன்றும் மருந்து பெருசா போக வேண்டியதில்லை. அதெல்லாம் பாதிக்காது. ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு மதன். இனிமே வந்து நான் உங்களை மன்மதன்னு கூப்பிடுறேன். ஓகேங்களா? சரி, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன எல்லா அட்வைஸஸும் எடுத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு வந்து டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் பற்றி பேசுனாங்க.
வாலிப வயோதிகர்களுக்கெல்லாம் வந்து செக்ஸ் ஆர்வம் எப்படி இருக்கும் அண்ட் செக்ஸ் ஆர்வம் குறைவின்மை எப்படிலாம் வந்து ஏற்படும் அண்ட் பெண்களுக்கும் அதே சமயம் மெனோபாஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு உண்டான செக்ஸ் ஆர்வம்லாம் எப்படி இருக்குங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகா வந்து விவரிச்சாங்க ஒரு விஷயத்தையும். அதுக்காக நிச்சயமா உங்களுடைய சார்பில் நன்றி சொல்லி ஆகணும். நன்றி டாக்டர். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைஞ்சதாகவும் ரொம்ப உங்களுக்கு வந்து என்னென்ன கேள்விலாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களோ அதெல்லாம் உங்களுடைய சார்பில் நேயர்கள் வந்து கேட்டிருப்பாங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே போல நாளை கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?